பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதை அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மீனத்துல பயிற்சியாகி அமர்ந்திருக்க சனி பகவான் உங்களுக்கு என்ன பாவம், 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துல சனி, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனி அப்படின்னாலே ஆப்வியஸ்லி 3 விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. ஒண்ணு ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் கவனம். இன்னொன்னு பயணம், பயணத்தில் கவனம். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னா ஆல்ரெடி பிபி இருக்கு, டயபெட்டிக் இருக்கு, கிட்னி பெத்தாலஜி இருக்கு அப்படின்னா இதுல பிளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அப்போ உணவு முறை ப்ராப்பரா எடுத்துக்கோங்க, மருந்து மாத்தைகள் கரெக்டா எடுத்துக்கோங்க, நிம்மதியா தூங்குங்க, டென்ஷன் இல்லாம இருங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, டிராவல் பண்ணும்போது ரொம்ப உஷாரா டிராவல் பண்ணும். நம்மளுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியுது அப்படின்னாலும் நம்ம பாட்டு நேரா சின்சியரா வண்டி ஓட்டிட்டு இருப்போம். யாரோ ஒரு பிள்ளை வண்டியே ஓட்ட தெரியாது, இப்பதான் எல்போர்டு போட்டுன்னு கத்துன்னு இருப்பா, நேரா எல்போர்டு பெருசா எல்ல போட்டுன்னு நம்ம மேல இடிப்பா. அந்த மாதிரி ஒரு வழியும் வாய்ப்பு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கேயோ ஒரு வண்டி தத்தி தடுமாறி வருது அப்படின்னா கூட நம்ம ரொம்ப தூரத்துல நின்னுணும். அவ எங்கேயோ போயிட்டு அவ பாத்தீங்கன்னா மரத்துல இடிக்கட்டும், இல்ல ஸ்பீட் பிரேக்கர்ல இடிக்கட்டும், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டோம், நம்ம மேல இடிக்காத மாதிரி நம்ம ரொம்ப உஷாரா பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, கன்னிராசி என்பர்கள், நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு செய்யுங்க. நிக்கிறது, நடக்கிறது, உட்கார்றது எல்லாமே செய்யணும். பெண்களா இருக்கீங்க அப்படின்னாலும் ஆண்கள் உங்க கணவர் கிட்ட எல்லாமே சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கண்டக சனி கணவன் மனைவி உறவு முறையில ஒரு விரிசல், ஒரு மனஸ்தாபம், ஒரு இடைவெளி, ஒரு பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை அதெல்லாம் கொடுக்க பார்ப்போம். அப்ப ரொம்ப சிம்பிள். நீங்க பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க, ஒரு பிசினஸ் பர்சன். உங்களோட ஒரு இன்வெஸ்டர் வர்றதுக்கு பாக்குறாங்க. அந்த இன்வெஸ்டர் லேடி அப்படின்னும் போது அவங்க அபிஷியலி பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல எல்லாம் சந்திக்க மாட்டாங்க. நாங்க பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் எங்களோட ஸ்பீச் இருக்கு அப்படின்னாலும் உங்க மனைவி கிட்ட சொல்லிடணும், அம்மா அடுத்த வாரம் நம்மளோட இன்வெஸ்டர் அம்மா வர போறாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதாம நம்மளால நல்லா சம்பாதிக்க முடியும், அப்பதாம்மா நம்ம பாத்தீங்கன்னா குழந்தைங்களை நல்லா கான்வென்ட்ல படிக்க முடியும், நீ அப்பப்ப ஷாப்பிங் போக முடியும் சொல்லி புரிய வைங்க. அதே மாதிரி அங்க போனோடனே, அம்மா அந்த அம்மா வந்துட்டாங்கம்மா, அந்த அம்மா ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்கம்மா, நான் காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேம்மா, அது இல்லாம சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிருக்கோம்மா, அது இல்லாம பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோமா, என்னவோ சொல்லுங்க. ஆர்டர் பண்ணிட்டு நாங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த அம்மா 4 முறை என்னை பார்த்து சிரிச்சாங்க, இது பேசினாங்க, அது பேசினாங்க, எல்லாம் A to Z சொல்லிடுங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு மனஸ்தாபம், ஒரு சந்தேகம் அப்படின்றது முதல்ல வரும். அதுக்கப்புறம் அது மனஸ்தாபம், சஞ்சலம், பிரிவினை அப்படின்றது நோக்கி போகும். இன்னத்துக்கு சொல்லிடலாமே. பொதுவா கன்னிராசி என்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 6க்கு அதிபன். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். ருணரோக சத்ருஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். அவன் 7ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறான்னு சொல்லிட்டேன்.
அதுக்கும் மேல அவனோட பார்வை 1, 4, 9 பாக்குது. ஒண்ணு உங்க சுயஸ்தானத்தை பாக்குது. கன்னி எப்பயுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இந்த காலகட்டம் என்னவோ தெரியலப்பா, எனக்கு அமைதியா இருந்தா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கும் மேல எனக்கு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்னு வருது. எனக்கு பிடிக்கல, என்ன எவ்வளவுதான் நம்மள ஓடிட்டே இருக்குது, எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது, இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் சனி தான் கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஓவர் கம் பண்ணிடலாம். அதே மாதிரி 4ஆம் பாவத்தை சனி பகவான் பாக்குறாரு. உழைச்சு 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 என்னால முடியலப்பா, என்னோட கம்ஃபர்ட்டே கெட்டுடுச்சோன்னு தோணுது, ரொம்ப உழைக்கிறது எனக்கு முடியல, நான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். ஆனா அவ்வளவு உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருத்த லாபமும் சம்பாதிப்பீங்க. அம்மானோட ஹெல்த்ல கவனம், உங்களுக்கும் உங்க அம்மாக்குமான உறவு முறையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்களோட ஆரோக்கியத்திலயும் கவனம் வச்சுக்கோங்க. 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறேன். ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சா நடக்க மாட்டேங்குதுமா, ஒரு விஷயத்த 4 முறை செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு டெய்லி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விடுறது, ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விடுறதுக்குள்ள அது ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விட்டுறேன். அப்புறம் எங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, ஐயோ பாப்பா சாப்பாடை விட்டு போயிட்டா, ஐயோ பாப்பா மாத்திரையை விட்டுட்டு போயிட்டா, ஐயோ பாப்பா தண்ணியை விட்டு போயிட்டா, இப்படி 3 முறை அலையிற மாதிரி இருக்குமா அப்படின்வாங்க. அந்த மாதிரி அலைச்சல் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் ஒரு முறையில அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. 2, 3 முறை ட்ரை பண்ணீங்க அப்படின்னு ஈஸியா சக்சஸ் ஆயிடும். கவலையே படாதீங்க. இது கன்னிராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன்கள். பெர்சன்டேஜ் பிரகாரம் சொல்லணும் அப்படின்னு 60% சொல்லலாம். ஸ்டார் ரேட்டிங் 3.5 ஸ்டார்ஸ் சொல்லலாம். சரி, இப்ப இது ஓகே. இப்ப இது பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் சொல்லிட்டீங்க. இப்ப நாங்க கன்னிராசி குழந்தை, நாங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறோம். எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, கண்ணுங்களா நல்லா படிச்சீங்களான்னா சூப்பர் மார்க் எடுக்கலாம், ஆவரேஜா படிச்சீங்களான்னா ஆவரேஜா பாஸ் ஆயிட்டு ஜம்முன்னு வெளியே வந்துடலாம். சனி பகவான் உங்களை கெடுக்கக்கூடிய விஷயத்துல இல்ல, படிப்பு கெடுக்கக்கூடிய விஷயத்துல இல்ல. ஆனா புக் எடுக்கும் போதே உங்களுக்கு தூக்கம் வரும். புக் எடுக்கும் போதே என்னடா அப்பா அவ்வளோ நேரம் ஆடிட்டு இருப்பீங்க, ஜாலியா சுறுசுறுப்பா சுத்திட்டு இருப்பீங்க, புக்கை பார்த்தோடனே அப்படியே தூக்கம் வரும், புக்கை பார்த்தோடனே உடம்பு முடியாம போயிடும், இப்படி எல்லாம் தோணும். அதையும் மீறி படிக்கிறோம். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இதே தான், புரியுதுங்களா? நாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறோங்க, உங்களுக்கும் இதே நிலைமை தான். நல்ல எந்துவா இருப்பீங்க, புக்கை பார்த்தோடனே ஒரு வெறுப்பு வரும். என்னடா போடா, எத்தனை முறை தாண்டா நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறது, நம்மளுக்கு இந்த வேலையை வேணாயா அப்படிலாம் தோணும். பட் அதையும் மீறி படிங்க, பிரச்சனை இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃப்க்கு பாத்தீங்கன்னா கணவருக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால டெய்லியே பாத்தீங்கன்னா கணவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே என்னங்க இன்னைக்கு நடந்துச்சு, எப்படி ஆஃபீஸ் போச்சு, என்ன சாப்பிட்டீங்க, சாப்பாடு நான் கொடுத்து உடனே சாப்பிட்டீங்களா, ஆஃபீஸ்ல இந்த வரதன் சார் என்ன சொன்னாரு, ஸ்ரீவித்யா மேடம் என்ன சொன்னாங்க, பானு மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ்ல இருக்கவங்களா என்ன சொன்னாங்க ஏது எல்லாத்தையும் கலந்து பேசும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிடும். அதுக்கும் மேல உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா, நாங்க வேலை செய்யற லேடிஸ், வேலை செய்யற ஜென்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும், நிறைய நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுலாம் வீணாகுமா, வீணாவாது. அதுக்கான பலன் அப்படின்றது கிடைக்கும், அதுக்கான மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும். ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம கம்ஃபர்ட் லெவலை விட்டுட்டு கொஞ்சம் அதிகமா அலையிற மாதிரி, அதிகமா வேலை செய்யற மாதிரி, அதிகமா உழைக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேணா, இஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. நாங்க பாத்தீங்கன்னா 75 வயசு கண்ணிங்க, எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள்ங்க. பெருமா கோயில் பக்கத்துல எங்க பெருமா கோயில் இருக்கோ அந்த பெருமா கோயில போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, நாங்க திருநங்கைகள்மா, திருநம்பிகள்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னா, நீங்க யாராவது ரொம்ப விருப்பப்படுறீங்க, அவங்கள திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அவங்க கூட வாழ்நாள் ஃபுல்லும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருமா, உட்கார்ந்து பேசி புரிய வைங்க. புரிய வைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மாறும். நீங்க அழகா வாழ்நாள் முழுசும் அவங்க கூட டிராவல் பண்ணலாம். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அம்மா, நாங்க மாற்றுத்திறனாளிகள்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னா, நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு வேலை, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அது சார்ந்த அலைச்சலும் கூடவே இருக்கும். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.